தோல்வியடைந்த கட்சி உடனே இவிஎம் மெஷின் ஹேக் செய்யப்பட்டது என்று கத்தத் தொடங்குகிறது. அப்படியானால் தேர்தல் ஆணையத்துக்குப் போய் எல்லோருக்கும் முன்பாக அந்த மெஷினை ஹேக் செய்து நாட்டின் ஹீரோவாகிவிடுங்கள். ஒரு கட்சியும் வெற்றி பெற்ற பிறகு இவிஎம் பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. நீங்கள் ஒரு முறை பொத்தானை அழுத்தினால் 2 வாக்குகள் போய்விடும் என்கிறார்கள். இவிஎம் ஹேக் செய்யலாம் என்று சொல்பவர்களுக்கு உலகம் முழுவதும் இருந்து நிபுணர்களை அழைத்து ஹேக் செய்து காட்ட சவால் விடப்பட்டது. 1,00,000 வாக்குகள் வந்த பிறகு எல்லா வாக்குகளும் ஒரே கட்சிக்கு போய்விடும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் பலர் வாக்களிக்க தகுதியிருந்தும் வாக்குச்சாவடி முகம் கூட பார்த்ததில்லை. இந்தியாவில் 991.1 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். பேலட் பேப்பர் மூலம் வாக்களித்தால் கோடிக்கணக்கான காகிதங்கள் தேவைப்படும். அதற்காக மரங்கள் வெட்டப்படும். ஆயிரக்கணக்கான மக்கள் எண்ணிக்கை செய்ய வேண்டும். இந்த சிக்கலை தீர்க்க இவிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இதிலும் குறைகள் உள்ளன என்று சிலர் கூறினர். 2014 தேர்தலிலிருந்து விவிபிஏடி சேர்க்கப்பட்டது. விவிபிஏடி என்றால் என்ன? முன்பு நீங்கள் பொத்தானை அழுத்தினால் ஒரு லைட் மட்டும் வந்தது. நீங்கள் உங்கள் வாக்கு சரியாக போயிருக்கிறது என்று நம்ப வேண்டும். இப்போது விவிபிஏடி மூலம் ஒரு ஸ்லிப் காட்டப்படும். அதில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று பெயர் இருக்கும். அதை எடுத்துச் செல்ல முடியாது, ஆனால் அது உறுதிப்படுத்த உதவும். பிறகு அந்த ஸ்லிப் மீண்டும் பெட்டிக்குள் போகும். இதனால் டிரான்ஸ்பரன்சி மற்றும் டபுள் வெரிஃபிகேஷன் கிடைக்கும். மொத்தம் 3 மெஷின்கள் உள்ளன. பேலட் யூனிட் நீங்கள் வாக்களிக்கும் பகுதி, விவிபிஏடி சரிபார்ப்பு, கண்ட்ரோல் யூனிட் அதிகாரிகளிடம் இருக்கும். கண்ட்ரோல் யூனிட் மூலம் அதிகாரி அனுமதி கொடுத்த பிறகே நீங்கள் வாக்களிக்க முடியும். ஒரே நபர் பல முறை வாக்களிக்க முடியாது. இந்த மெஷின் ஸ்டாண்ட் அலோன். இணையம், வைஃபை, சிக்னல் எதுவும் இல்லை. அதனால் வெளியிலிருந்து மாற்ற முடியாது. இதை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மற்றும் இசிஐஎல் உருவாக்கியவை. இதில் டேம்பர் டிடெக்ஷன் சிஸ்டம் உள்ளது. தேர்தல் செயல்முறை. இவிஎம்கள் ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்படும். அதில் சிசிடிவி, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். ரேண்டமைசேஷன் மூலம் எந்த மெஷின் எந்த பூத்துக்கு போகும் என்று யாருக்கும் தெரியாது. அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் இருப்பார்கள். ஏதேனும் மிஸ்மேட்ச் இருந்தால் உடனே செயல்முறை நிறுத்தப்படும். வாக்களிக்கும் முன் மெஷின் டெஸ்ட் செய்யப்படும். அனைத்து கட்சிகளும் டெஸ்ட் வோட் போட்டு வெரிஃபை செய்வார்கள். வாக்களிப்பு முடிந்த பிறகு மெஷின் சீல் செய்யப்படும். எத்தனை வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன என்று நோட் செய்யப்படும். அனைவரும் சைன் செய்வார்கள். கவுண்டிங் நாளில் சீல் சரிபார்க்கப்படும். இவிஎம் ரிசல்ட் மற்றும் விவிபிஏடி மேட்ச் செய்யப்படும். சிலர் கூறுவது 1000 வாக்குகள் வரை சரியாக இருக்கும், அதன் பிறகு எல்லாம் ஒரு கட்சிக்கு போகும் என்கிறார்கள். ஆனால் அதற்கு மெஷினை திருட வேண்டும், புரோகிராமிங் மாற்ற வேண்டும், மீண்டும் வைத்துவிட வேண்டும். அது எந்த பூத்துக்கு போகும் என்று தெரியாது. இது நடைமுறையில் மிகவும் கடினம். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் டெல்லியில் அசெம்பிளியில் நடந்தது. ஆனால் அது ஒரிஜினல் இவிஎம் இல்லை, காப்பி மெஷின். ஒருவர் தனது வெப்சைட்டை ஹேக் செய்து பேங்க் ஹேக் ஆகும் என்று சொன்னால் அது உண்மையாகாது. 2017 ஜூன் 3ஆம் நாள் தேர்தல் ஆணையம் சவால் விட்டது. யாராலும் ஹேக் முடிந்தால் செய்து காட்டுங்கள். ஆனால் யாரும் வரவில்லை. சில நாடுகள் இவிஎம் பயன்படுத்தவில்லை என்பதற்கான காரணம் மக்கள் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான். இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் கூட இவிஎம்மை பாராட்டியுள்ளது. முடிவாக, சதி கதைகள் விரைவில் பரவும். ஆனால் ஆதாரமில்லாமல் நம்புவது ஆபத்தானது. தோல்வியடைந்தவர்கள் எப்போதும் இவிஎம் ஹேக் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் ஆதாரமில்லாமல் நம்ப வேண்டாம். யாராவது இவிஎம் ஹேக் செய்யலாம் என்றால் அவர்களை தேர்தல் ஆணையத்துக்கு அழைத்து அதை நேரில் செய்து காட்டச் சொல்லுங்கள். நாம் எந்த விஷயத்தையும் நம்புவதற்கு முன் கேள்வி கேட்க வேண்டும். ஏன், எப்படி? இந்த சிந்தனை நம்மை சரியான முடிவுகளுக்கு கொண்டு செல்லும்.